Hello friends, welcome back to Geekyragul. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து ரீசெண்டா வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் போயிட்டு இருந்ததுன்னா அவங்களோட பிரைவசி பாலிசி அப்டேட்ல வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்மளோட டேட்டாஸை வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், அதாவது பிசினஸ் பர்பஸ்க்காக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து நீங்கள் அக்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் யூஸ் ஆகும், இல்லைன்னா வந்து பிப்ரவரி 8க்கு அப்புறம் வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ வாட்ஸ்அப் தரப்புல இருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது, என்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து பதில் தர போறாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கும்போது தான் வாட்ஸ்அப் வந்து இப்போ ஒரு பதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து இதெல்லாம் செய்றோம், இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கிடையாது, நீங்க நம்ப வேண்டாம், ரூமர்ஸ் தான், 100% ரூமர்ஸ் தான், நாங்க அதை கிளாரிஃபை பண்றோம். ஸோ வாட்ஸ்அப் வந்து அவங்களோட பிரைவசி பாலிசி அப்படின்னு வந்து கிளாரிஃபை பண்றதுக்கான இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அதாவது வாட்ஸ்அப் அவங்களோட டீட்டெயில்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், இதெல்லாம் வந்து இருக்குது, இது இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறோம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் வந்து யாராவது வந்து கொடுத்துருந்தீங்க, அட்ரே வந்து கொடுத்துருந்தீங்கனாலும் தொடர்ந்து வந்து கவனமாக பாருங்கள். எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு பதில் வந்து கிடைக்கும், ஆன்சர் வந்து கிடைக்கும். வாட்ஸ்அப்க்கான வந்து டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் வந்து அக்ரி கொடுத்ததுக்காக நீங்கள் பயப்படுறீங்களா, அல்லது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அல்லது வந்து பயமெல்லாம் இருக்கீங்களான்னு சொல்லி வந்து வீடியோ திறந்து காசு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் சொல்லி வந்து பார்த்துடலாம். வாட்ஸ்அப் வந்து அவங்களோட பிரைவசி பாலிசி அப்டேட்டை வந்து நீங்கள் அவங்க வந்து கொடுக்கும்போது வந்து எல்லாருமே வந்து அக்ரி கொடுத்துருப்பாங்க. அதான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் தெரியாமல் வந்து ஏதோ ஒரு சின்ன அப்டேட் வாட்ஸ்அப் தரப்புல வருது, நம்ம கொடுப்போம், என்ன ஆகும்னு சொல்லி கொடுக்கும்போது அக்ரி கொடுத்துட்டாங்க. பட் அதில் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து யூடியூப்ல ஆகட்டும் மற்ற ஸ்ப்ரெட்டிங்காக வந்து நியூஸாக போயிட்டு இருக்கும்போது வந்து நாட் நோ கொடுத்துருக்கலாமே, நீங்கள் வந்து அக்ரி கொடுத்தீங்கன்னு சில பேர் சொல்ல, சில பேர் வந்து நாட் நோ என்ன கொடுக்கல, பட் நான் கொடுக்குறதா வாட்ஸ்அப் வந்து பிப்ரவரி 8க்கு அப்புறம் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தரப்புலையும் சில குழப்பம் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்துச்சு. அக்ரி கொடுத்தவங்களுக்காகட்டும், நாட் நோ கொடுத்தவங்களுக்காகட்டும், கொடுக்காம இருக்கிறவங்களுக்காகவும் எல்லாத்துக்குமே ஒரு அப்டேட், ஒரு பயம் வந்து இருந்துச்சு. வேற ஆப் தேடி போகலாம், சிக்னல் ஆகட்டும், டெலிகிராம் ஆகட்டும், வேற ஆப் வந்து தேடி போகலாமா, வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப் வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சு இன்னைக்கு, அதாவது டுடே வந்து ஒரு அப்டேட் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் வந்து அஃபிஷியல் ஆகட்டும், வாட்ஸ்அப் அஃபிஷியல் வெப் பேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிரைவசி பாலிசி அப்டேட்டை சில விஷயங்கள்லாம் நாங்கள் செய்யறதில்ல, சில விஷயங்கள்லாம் இருக்கு, சில விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் நாங்கள் பண்றதில்ல, இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கு, அதாவது பிரைவேட் செக்ஸ் எல்லாமே எண்ட் டு என்கிரிப்ட், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் cannot see your private messages and hear your calls. நம்ம பண்ற, அதாவது பிரைவேட் மெசேஜ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெசேஜ் பண்றது எல்லாமே வந்து எங்களால பார்க்க முடியாது, பட் நாங்க ரீட் பண்ண முடியும், பார்க்க முடியாது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் டு என்கிரிப்ஷன். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த வாட்ஸ்அப்ல மெயினாக ஒரு செக்யூரிட்டி என்னன்னு எண்ட் டு என்கிரிப்ஷன். இந்த ஸ்டெப் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வந்து உங்களோட மெசேஜ் வந்து பார்க்க முடியாது, உங்க கால்ஸோ மெசேஜ் வந்து பார்க்க முடியாது, அந்த கால்ஸையும் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வாட்ஸ்அப் வந்து அவங்களோட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காட்டும், ஃபேமிலி காட்டும், நம்ம வந்து மெசேஜ் பண்றதுக்கு போது மெசேஜ் வந்து ரீட் பண்ணலாம், பட் ஸ்டோரிங் அடிப்படையில் வந்து அவங்க ரீட் பண்ணலாம், பட் அதை ரீட் பண்ணி அதை பார்க்க முடியாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் பண்ணதுனால நம்ம பிரைவேட் மெசேஜ் எல்லாமே வந்து அவங்களால பார்க்க முடியாது. அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் cannot see your messages but read ஆகும், பட் மெசேஜ் வந்து பார்க்க முடியாது. ஸோ வந்து கண்டிப்பா பயப்பட வேண்டாம், நம்மளோட மெசேஜ் எல்லாமே வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் தான் இருக்கு. ஸோ வாட்ஸ்அப் cannot see your messages. ஸோ பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து we don't keep logs on who everyone is messages are calling. அதாவது மெசேஜிங் இதெல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸ்டோர் பண்றதுக்கான இருந்தாலும் அதான் பாசிபிலிட்டி இருந்தாலும் கிட்டத்தட்ட மோர் than 2 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க வாட்ஸ்அப். அத்தனையுமே அவங்க ஸ்டோரேஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஸ்டோர் பண்ணாலும் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து கண்டிப்பா வந்து ரிஸ்க் வந்து அங்க எடுக்க தேவையில்லை. ஸோ we don't, அதாவது நம்ம பண்ண முடியாது, கால் லாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து அவங்க சொன்ன மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து யூஸ் பண்ணிருக்க வாட்ஸ்அப் வந்து நம்மளோட டீடைல்ஸ், மொபைல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நெட்வொர்க் லெட்டர் எல்லாம் இன்ஃபர்மேஷனே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கண்டிப்பா வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். அவ்வளோ பெரிய சர்வர், அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பா வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து சின்னதா வந்து ஒரு வாட்ஸ்அப் ஒரு டேட்டா வந்து லீக் ஆனாலும் கண்டிப்பா வந்து பெரிய பிரச்சனை வந்து போயிடும், பெரிய ரிஸ்க் வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா வந்து நான் உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, பட் நாங்க அதை பண்ண மாட்டோம், பிகாஸ் செக்யூரிட்டி அண்ட் பிரைவசி ரிலேட்டடாக நாங்க வந்து அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து we can't see your, அதாவது we can't see your shared location. அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காட்டும் மற்றவங்களுக்கு காட்டும் நம்ம வந்து ஷேர், அந்த லொகேஷன் வந்து ஷேர் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து லொகேஷனையும் பார்ப்பாங்க சொல்லியிருந்தாங்க. அந்த பயத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும், ரிலேட்டிவ் காட்டும், ஃபேமிலி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற லொகேஷன் வந்து எங்களால் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ, அதாவது பிரைவேட் மெசேஜ், அதாவது பிரைவேட் ரிலேட்டடான சாட்ஸ் தான், அதையும் எங்களால் பார்க்க முடியும். தட் இஸ் எண்ட் டு என்கிரிப்ஷன், அதுவும் எண்ட் டு என்கிரிப்ஷன்ல முறையில் தான் வருது, அதையும் எங்களால் வந்து பார்க்க முடியாது. ஸோ வந்து என்ன பர்பஸ்க்காக மொத்தத்துக்கும் சொல்றாங்கன்னா பிசினஸ் பர்பஸ்க்காக, எதனால வந்து நம்மளோட ரிலேட்டட், அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு மார்க்கெட்டிங்காக மட்டும் தான் சொல்றாங்களே தவிர, அதாவது ஏதாவது ஒரு ஷாப் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் வந்து ஷாப்பிங் வந்து இருக்கு, அதனால வந்து ஷாப்பிங் யூஸ் பண்ணி நம்ம ஷாப் பண்ற மாதிரி அந்த ரிலேட்டடுக்காக வந்து வாட்ஸ்அப் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க சொல்றேன், அது மூலமாக வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி தான் தெரியுது. வந்து நான் ஒரு மார்க்கெட்டிங்காக வந்து எல்லாத்தோட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு, அதாவது அவங்களோட டைப் வச்சிருக்கிற கம்பெனியோட தரோம், அதாவது ஒன்லி ஸ்டோர் பண்றதுக்கும் மார்க்கெட்டிங்காக மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப்
டேட்டா வந்து கொடுக்க போகிறாங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிற பாயிண்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அண்ட் வி டோன்ட் ஷேர் யுவர் கான்டாக்ட் லிஸ்ட், அதாவது ஃபேஸ்புக் ஆகட்டும் மற்ற ரிலேட்டாகும் கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பர்மிஷன் வந்து கொடுத்துருப்போம், அதாவது மெசேஜ் ஆகட்டும் மற்ற ரிலேட்டடான ஃபாஸ்ட்டாக வந்து போகிறதுக்காக மட்டும்தான் ஃபோன் நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணி வந்து அது மூலமாக வந்து நம்ம வந்து மெசேஜ் வந்து இது பண்ணுவாங்க. பட் கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து எக்காரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ண மாட்டோம். ஃபேஸ்புக் ஆகட்டும் அதர் ரிலேட்டடான ஆப்ஸுக்காகட்டும் வந்து நாங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு வந்து ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிற அதாவது அடுத்ததாக சொல்லியிருக்கிற பாயிண்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரூப்ஸில் இருக்கிற குரூப் ரிமைனிங் குரூப்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேட்டட் இருக்க டீடைல்ஸ், அதாவது நம்ம குரூப் சேட் பண்ணுறதாகட்டும் மெசேஜ் பண்ணுறதாகட்டும் மற்றவங்களுக்கு அதாவது பேசிக்கிறதாகட்டும் கால்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே எண்ட் டு என்கிரிப்ஷன், அதாவது பிரைவேட் மெசேஜஸ் எல்லாமே வந்து எண்ட் டு என்கிரிப்ஷன் தான். ஸோ வந்து எந்த ரிலேட்டட்ல எந்த வகையிலும் வந்து வாட்ஸ்அப் உங்களோட டேட்டாஸை வந்து ஷேர் பண்ணாது. எல்லாமே வந்து பிரைவேட் மெசேஜ் எல்லாமே எண்ட் டு என்கிரிப்ஷன். நோ ஒன் கேன் see your வந்து டேட்டா, அதாவது உங்க டேட்டா வந்து யாராலையும் பார்க்க முடியாது. பிகாஸ் எண்ட் டு என்கிரிப்ஷன் முறையில் இருக்கிறனால வந்து கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி தான் இருக்கும், பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிஸப்பியரிங் மெசேஜ், உங்களுக்கு வேணும் வந்து டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக வந்து நம்மளோட டேட்டாஸ் வந்து நம்மளே வந்து டெலிட் பண்ணிக்க முடியும். டிஸப்பியரிங் மெசேஜ் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாஸை நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் அதாவது அந்த செகண்ட் 7 நாளுக்கு அப்புறம் வந்து அழிஞ்சு போகிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி டிஸப்பியரிங் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். உங்களோட டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதாவது உங்களோட வாட்ஸ்அப் டேட்டா வந்து நீங்கள் எப்போ வேணால் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னது முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட டேட்டாஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டோம், முக்கியமான டேட்டாஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ண மாட்டோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. பிகாஸ் மோர் தென் பில்லியன் பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க. அண்ட் அடிஷனலாக வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்து சொல்லிட்டு பண்ணுறோம், அதாவது ஒரு யூசர் கிட்ட நாங்கள் வந்து ஒரு தகவல் வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க, அதனால நான் சொல்லிட்டு தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும் மற்ற ஆப்ஸுக்காகவும் அந்த மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவும் உங்களோட டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காகட்டும் நம்ம ஷாப்பிங் ரிலேட்டடுக்காகவும் மெசேஜ் வந்து நமக்கு வந்து சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்து உங்களோட இந்த அதாவது இந்த வாட்ஸ்அப் பிரைவசி அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம். மற்றபடி வந்து எந்த ஒரு டேட்டாஸும் பார்க்கறதுக்காகட்டும் ஷேர் பண்ணுறதுக்காகட்டும் லீக் பண்ணுறதுக்காகட்டும் பிரைவசி ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க வந்து எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம பார்ப்போம், அதாவது வாட்ஸ்அப் இதே மாதிரி வந்து கடைசி வரைக்கும் இருக்காங்களா அல்லது எப்படி நமக்கு தெரியல. பட் வாட்ஸ்அப் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு வந்து செக்யூரான வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலேயும் இதே மாதிரி போகும் தான் நினைக்கிறேன். அதாவது ஃபேஸ்புக் பற்றில ஷேர் பண்ண மாட்டோம், எந்த ஒரு டீட்டெயில்ஸும் சொல்ல மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து பிகாஸ் வந்து மார்க்கெட்டிங்காக மட்டும்தான் வந்து டேட்டாஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டோம், இந்த மாதிரி வந்து அக்ரி கொடுக்கும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக உங்கள் டேட்டாவை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நாங்களே வந்து சொல்லிடுறோம், சொல்லிட்டாவது நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ வந்து உங்களை டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுவோம். பட் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணுறது ஷாப்பிங் ரிலேட்டடாக வந்து ஏதாவது எங்களுக்கு தேவைப்படுறதா ஃபேஸ்புக் வந்து ஷாப்பிங்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அதுக்காக மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் வந்து அதை யூஸ் பண்ணி வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பட் எந்த ஒரு ரிலேக்கேஜும் ஆகாது, எந்த ஒரு ப்ரைவசி இஷ்யூவும் வந்து நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் வாட்ஸ்அப் இதே ஃபியூச்சர் அதாவது இந்த அப்டேட் வந்து இப்படியே தொடர்ந்து போகுதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குன்னு சொல்லி வந்து நம்ம வந்து உடனே வந்து அக்ரி கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பிப்ரவரி 8 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே மறுபடியும் ஏதாவது கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களா இல்லை எல்லாருமே வந்து இதுக்கு வந்து ஒத்து போகிறாங்களான்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து அக்ரி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நாட் நவ் கொடுங்க, நாட் நவ் கொடுத்துன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். அது அக்ரி கொடுத்தா மட்டும்தான் உள்ள போகும். நாட் நவ் கொடுக்கல அதாவது பிப்ரவரி 8 வரைக்கும் உங்களுக்கு கேட்டுட்டே தான் இருக்கும். பிப்ரவரி 8க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து அன்இன்ஸ்டால் ஆன மாதிரி தான் யூஸ் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம் பிப்ரவரி 8 வரைக்கும். அதுக்கப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஓகேன்னு சொல்லி நமக்கு வந்து தோணுச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அக்ரி கொடுத்துருங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ண கிடையாது. வாட்ஸ்அப் சொன்ன டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகே நான் வந்து அக்ரி கொடுத்து வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டீடைல்ஸ் அதாவது வாட்ஸ்அப் சொன்ன அத்தனை டீடைல்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அதாவது வாட்ஸ்அப் வந்து அக்ரி கொடுத்துட்டு வந்து வாட்ஸ்அப் வந்து கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணுங்க. பிடிக்கலனா வந்து நாட் நவ் கொடுத்துருங்க அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சிக்னல் டெலகிராம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜம்ப் ஆகி போய்க்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் பண்ணுற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திக்கிறேன்.